أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ومولانا محمد وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ماله وولده والناس أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் புனிதமான இந்த மூவலிகளின் இந்த ஆண்டு முதல் தொடக்க விழாவிலே ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் உறவினர்கள் மீதிலும் அவர்களின் உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதிலும் அவர்களின் வழியை பின்பற்றிய இறைநேச செல்வர்களான நம்முடைய குருநாதர் கௌசுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், இந்த சபைக்கு காரணகர்த்தர்களாக விளங்கக்கூடிய மூவலிமார்கள் மீதிலும் ஏனைய இறைநேச செல்வர்கள் ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதிலும் நம் எல்லோர்களின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த பொழுது இஸ்லாம் ஐம்பெருங்கடமைகளில் அமைக்கப்பட்டது என்று சொல்லி முதலாவதாக ஈமான் கொள்வதுதான் முதல் கடமை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், வஅன்துமுல் அலௌன இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் உயர்வானவர்கள், அந்தஸ்திலையும் மதிப்பிலையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உயர்வானவர்களாக இருப்பீர்கள், மூமின்களாக இருப்பீர்களேயானால் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். ஈமான் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஈமானுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், தஸ்தீகு பி ஜமீஇ மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அவைகள் அனைத்தையும் உண்மையாக்கி வைப்பது. ஈமான் என்று சொன்னால் உண்மைப்படுத்தி வைப்பது, நம்பிக்கை வைப்பது. இது எங்கிருந்து ஏற்படுகிறது என்றால் மனிதனுடைய உள்ளம் கல்விலே அந்த நினைப்பு வர வேண்டும், அந்த நம்பிக்கை வர வேண்டும். கல்விலே நம்பிக்கை வந்தால்தான் அதற்கு ஈமான் என்று சொல்வது. அல்லாஹ்வை கொண்டு நம்புவது, அவனுடைய ரசூல்மார்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, இறுதி நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்புவது, கலா கதிர் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறது என்று நம்புவது. ஆக ஈமானிலே 6 பர்துகள் இருக்கின்றன. இந்த 6 பர்துகளையும் வாயால் மொழிவதற்கு ஈமான் என்று சொல்வதல்ல, மனதில் நம்ப வேண்டும். மனதில் நம்புறதுக்குத்தான் சுன்னத்துல் ஜமாத்து கொள்கைப்படிக்கு ஈமான் என்று சொல்வது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், காலத்தில் ஆராபு ஆமன்னா, அரபிகள் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று வாயால் சொல்கிறார்கள். குல்லம் துஅமினு, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளாமல் இருந்து கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்லாதீர்கள். கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாம் ஆனோம் என்று சொல்லுங்கள். இஸ்லாம் என்று சொன்னால் ஷரையில் என்ன என்று சொன்னால்
இஸ்லாமிய கடமைகளான சட்ட திட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இவைகளையெல்லாம் வெளிப்படையான இந்த கடமைகளை, வெளிப்படையாக உள்ளவைகளை நாவால் சொல்லி ஒப்புக்கொள்வது. ஆனால் நாவினால் சொன்னால் மாத்திரம் போதாது. நாவினால் சொன்னால் அது அல்லாஹ் வழிபடுகிறான் என்று சொன்னால் இஸ்லாமாயிருக்கிறான் அர்த்தம். ஆனால் இஸ்லாத்திலே அந்த கல்புல வரக்கூடிய நம்பிக்கைக்குத்தான் மூமின் என்று சொல்ல முடியும். அப்போ வாயினால் மாத்திரம் சொன்னால் போதாது. ஈமான் மோமின் என்று சொல்ல வேண்டுமையானால் கல்பிலே அந்த நாட்டம், அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை உண்மையாக்கி வைக்குதல் என்பது கல்பிலே வர வேண்டும். இதனால தான் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நாயகமே உங்களிடத்தில் முனாஃபிக்குகள் வந்து விட்டால் அவர்கள் நீங்கள் தான் ரசூலு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். ஆனால் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் சொல்லுகிறான் முனாஃபிக்குகள் பொய்யர்கள். சொல்லல அப்படி சொல்கிறார்கள், கல்புல உங்களை பற்றி அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, உண்மையாக்கி வைக்கவில்லை, அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஈமானுக்கு கல்பில் உண்மையாக்கி வைக்க வேண்டும், நம்ப வேண்டும், கல்பில் அந்த நம்பிக்கை வரணும். ஆனால் அந்த கல்பில் நம்பிக்கை வரணுமே என்று வர வேண்டுமையானால் அதற்கு நிபந்தனை, அதற்கு ஷருத்து என்னவென்றால் மஹப்பத் இருக்க வேண்டும். ஒரு ஆளை பற்றி நம்ப வேண்டுமையானால் அவனின் மீது இவனுக்கு பிரியம் இருந்தால்தான் அவனை நம்புவான். அவன் பேரில் பிரியம் இல்லாமல் வெறுப்பு இருந்தால் அவனுடைய சொல்லையோ அவனுடைய செயலையோ இவன் மனதில் நம்பிக்கை கொள்ள மாட்டான், அதை உண்மைப்படுத்தி வைக்க மாட்டான். இப்போ உண்மைப்படுத்தி வைப்பதற்கு அன்பு, பிரியம் அதற்கு நிபந்தனையாக இருக்கின்றது. இந்த அன்பு பிரியம் இருந்தால்தான் அந்த உண்மையாக்கி வைக்குதல் என்பது சரியாக பூர்த்தியாகும். இந்த அன்பு பிரியம் வைக்கிறது இருக்கின்றதே, ஒரு மனிதரை பிரியம் வைக்கிறார் என்று சொன்னால் 3 விதங்களிலே பிரியம் வைக்கிறது, அன்பு வைக்கிறது அமைந்திருக்கிறது உலகத்தில். ஒன்று, ஒருவருக்கொருவர் சமமாக அன்பு வைப்பது. இன்னொன்று, அன்பு வைப்பதில் கண்ணியம் இல்லாமல் ஒரு அன்பு வைக்கிறது. மூன்றாவது, கண்ணியத்தோடு அன்பு வைக்கிறது. இந்த 3 பிரிவும் எப்படி என்றால், குழந்தை தகப்பனை பிரிய வைக்கிறது. பெற்ற தாய் தந்தையை பிரிய வைக்கும்போது அது கண்ணியமாக மரியாதையாக தாய் தகப்பர்களை கௌரவப்படுத்தி பேசி சொல்லி பிரிய வைக்கும். அடுத்தபடியாக கண்ணியமில்லாத அன்பு என்று சொன்னால் தகப்பன் பிள்ளை வேலை ஒரு அன்பு வைப்பான், மகனேன்னு கூப்பிட்டா அன்பாக கூப்பிடுவான். ஆனால் அவனும் மகனை தகப்பன் கண்ணியப்படுத்தணுமா? அல்ல, பெத்த பிள்ளை தானே, ஆனதுனால கண்ணியம் இல்லாத ஒரு அன்பாக அவன் பேரில் அன்பு வைப்பான். சமத்துவமான அன்பு என்று சொன்னால் கணவன் மனைவியை பிரிய வைப்பான், மனைவி கணவனை பிரிய வைப்பாங்க. 2 பேரும் சமத்துவமான அன்பாக வாழ்வாங்க. ஆனால் இந்த அன்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஈமான் கொள்வது, அவர்கள் கொண்டு வந்ததை ஒப்புக்கொள்வது, நம்புவது, உண்மையாக்கி வைப்பது என்றால் எப்படி நம்பிக்கை வைக்க வேணும்? அது அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் லிதுமினூ பில்லாஹி வ ரசூலிஹி وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. நாயகமே, உங்களை நாம் அனுப்பி வைத்தோம், தூதராக அனுப்பி வைத்தோம், உங்களுடைய உம்மத்துமார்களின் மீது சாட்சி சொல்லக்கூடியவர்களாக. கியாமத்து நாளையில் வந்தால், ஆண்டவனே நான் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னேன், அவர்களில் சிலர் என்னை கொண்டு ஈமான் கொண்டார்கள், சிலர் என்னை மறுத்து விட்டார்கள், ஒப்புக்கொள்ளவில்லை என்று சாட்சி சொல்வார்கள். சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் முபஷ்ஷிரன்,
துன்யாவிலே சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும், மூமின்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, மறு உலகிலே சுபீட்சமான வாழ்வு வாழ்வீர்கள் என்று சுப செய்தி சொல்வார்கள். வனதீரன், எங்களுடைய சொல்லை, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம் இருக்குது என்று எச்சரிக்கை செய்வார்கள். ஒமா ஆத்தாக்கும் ரசூலு பஹுதூஹு ஒமா நஹாக்கும் மன்ஹு ஃபந்தஹு, ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதன்படி நடங்க. ஒமா நஹாக்கும் மன்ஹு, எதை தொட்டும் விளக்கினார்களோ அதை விட்டு நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றார். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லியுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி உங்களை அனுப்பி வைத்தோம். ஈமான் கொண்டு விட்டால் மாத்திரம் போதாது, அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? வயுஅஸ்ஸிரூஹு வயுவக்கிரூஹு வதுஸப்பிஹூஹு, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் வயுவக்கிரூஹு, அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், அவருடைய ரசூலை கண்ணியப்படுத்தணும். வதுஸப்பிஹூஹு, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், காலையிலும் மாலையிலும் அந்த அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு வைப்பது என்று சொன்னால் அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும்? கண்ணியமான அன்பாக இருக்க வேண்டும். கண்ணியம் என்று சொன்னால் அவர்களை உலகத்தில் உண்டான அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே, சர்வ படைப்புகளிலேயும் பரிசுத்தமானவர்களாக உயர்வானவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நாம் அவர்களை நம்பி கண்ணியப்படுத்த வேண்டும். நம்மை போன்ற மனிதர்தான் என்றோ, நம்மை போன்றவர்கள் தான் சாதாரணமானவர் என்றோ நம்முடைய ஈமான் இருக்கக்கூடாது. அவர்களை கண்ணியப்படுத்தி நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு செயலு அவர்களுடைய சகல விஷயங்களிலேயும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, துமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. அல்லாஹு தஆலாவை கண்ணியப்படுத்துறது என்று சொன்னால் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தணும். ஆமந்து பில்லாஹி, முதலாவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்று சொன்னால் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்துறதுன்றா எப்படி? நம்முடைய குணங்கள், நம்முடைய பண்புகள், நம்முடைய செயல்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய குணங்கள், அல்லாஹ்வுடைய செயல்கள், இதற்கு வித்தியாசம் உள்ளது. நம்மை விடையெல்லாம், நம்முடைய செயல்களை எல்லாம் விட அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய பேச்சு தூய்மையானது, பரிசுத்தமானது, உயர்வானது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் பேசுகிறோம், நாம் பார்க்குறோம், நாம் கேட்கிறோம், இதெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நாம் எப்போது உலகத்தில் வந்தோமோ அன்று முதல் தான் இந்த நிலைகள் ஏற்பட்டது. மரணித்து விட்டால் முடிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய கேள்வி, அல்லாஹ் கேட்கிறது, அல்லாஹ் பார்க்கிறது கட்டுப்பாடு வரையறைக்கு உட்பட்டது அல்ல. அதற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி பூர்வீகமான பண்புகளை உடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் எதை மோசமானது என்றும் எதை நல்லது என்றும் சொல்லியிருக்கிறானோ அந்த நல்லதையெல்லாம் அல்லாஹ் இடத்திலே தூய்மையானது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். எதை மோசமானது என்று சொல்லியிருக்கிறானோ, பாவத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று சொல்லியிருக்கிறானோ, இழிவானது என்று சொல்லியிருக்கிறானோ, அது அல்லாஹ்வை விட்டும் நீக்கப்பட்டது, அல்லாஹ்வுக்கு விளக்கப்பட்டது என்று சொல்லி நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தினதாக ஆகும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குஃப்ர் இருக்குதே,
அதை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ளவில்லைன்னு சொல்கிறான். ஈமான பொருந்தி கொள்கிறதாக சொல்கிறான். அதே மாதிரி பொய் இருக்குது கெட்டது என்று சொல்கிறான். உண்மை இருக்கின்றது அது நல்லது என்று சொல்லுகிறான். அதே மாதிரி அநியாயம் செய்வதற்கின்றது அது கொடுமை பாவமானது என்று சொல்கிறான். நீதமாக நடப்பது இருக்கின்றதே நல்லது என்று சொல்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் ஏவுகிறான், நீதத்தை கொண்டு ஏவுகிறான், அநீதத்தை கொண்டு அவன் ஏவவில்லை. இப்படி எதை நல்லது என்று சொல்கிறோமோ அந்த நல்ல தூய்மையான பண்புகளை குணபாடுகளை அல்லாஹ்வின் பக்கமும் சேர்க்க வேண்டும். எதை அவன் கெட்டது என்று சொல்கிறானோ அது அல்லாஹ்வுக்கு விலக்கு என்று அதை தவிர்க்க வேண்டும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை, அல்லாஹ்வுடைய தாத்தை, அவனுடைய செயலை பரிசுத்தப்படுத்துறதாக ஆகும். ஒருவனை நாம் பார்த்து பொய்யன் என்று சொல்லிவிட்டு நாம் அவனிடத்தில் நாம் பக்தியோ அவனிடத்தில் அன்போ செலுத்த முடியுமா? அவனை கண்ணியப்படுத்த முடியுமா? பொய்யன் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது உண்மையாளன், நேர்மையானவன், நீதியானவன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு மதிப்பு கொடுப்போம், அவனுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்போம், அவனை கண்ணியப்படுத்துவோம். அதே போன்றுதான் அல்லாஹு தாலாவுடைய சிவத்துகள், தன் பண்புகள் இருக்கின்றது தூய்மையானதாக இருக்கும், பரிசுத்தமானதாக இருக்கும். அதில் அசுத்தங்களை சேர்க்கக்கூடாது, அசுத்தங்கள் விலக்கப்பட்டது என்பதுதான் நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை. அந்த சுன்னத்துல் ஜமாத்து கொள்கைப்படிக்குத்தான் நாம் அல்லாஹு தாலாவின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக ஈமான் கொள்ளக்கூடாது. அல்லாஹு தாலா இருக்கிறானே, அவன் பொய் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வுடைய சாபம் பொய்யர்கள் மீது இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது பொய்யர்களாக இருக்கக்கூடியவர்களின் அல்லாஹ் சாபம் இருக்கும்போது அல்லாஹ்வே பொய் சொல்லுவான் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பொய் ஒரு குறையானது. அதே மாதிரி அநியாயம் செய்கிறவனுக்கு, அட்டகாசம் புரிகிறவனுக்கு வேதனை இருக்குது என்று சொல்லும் பொழுது அநியாயம் செய்வான் என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையில் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவை பற்றி ஈமான் கொள்கின்ற பொழுது அந்த அல்லாஹு தாலா இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா சகல குறைகளை விட்டும், பொய், அநியாயம், என்னென்ன குறைகள் இருக்குது அத்தனையை விட்டு பரிசுத்தமானவன். அவனுடைய தாத்தில் இத்தகைய குறைகள் சேராது. அதற்கு அந்த குறைகளுக்கு அந்த சம்பந்தம் அந்த தாத்தில் போய் வைக்காது, அது விலக்கப்பட்டது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமான கொள்கை உடையவர்கள் இருக்கிறார்களே, முஸ்லீம்கள்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டு மக்களை அழைத்தார்கள், ஈமான் கொள்ளும்படி அழைத்தார்கள். அவருடைய உம்மத்துமார்களிலே கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டார். அந்த ஈமான் கொண்டவர்கள் உம்மத்துல் ஐஜாபா, ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொண்டவர்கள் மோமீன்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்களே ஈமான் கொள்ளையில், காபிர்கள், அவர்களும் உம்மத்து தாவா, அழைக்கப்பட்ட கூட்டம். இஸ்லாத்தின் பக்கம் ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள், ஈமான் கொள்ளுங்கள் அழைத்தார்கள், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அழைப்பை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த ஒப்புக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே, இந்த ஒப்புக்கொண்டவர்களிலே நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். ஒரு கூட்டம்தான் சொர்க்கம் போகும், 72 கூட்டமும் நரகத்துக்கு போகும் என்று சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகிறது எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்பட்டது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அதை அப்படியே பின்பற்றுவர்கள், அவர்கள் சொர்க்கம் போவார்கள், மற்றவர்கள் நரகம் போவார்கள். அப்போ மற்றவர்கள் நரகம் போவார்கள் என்றால் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னால் கொள்கையில் மாற்று கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஈமான் கொண்டும் கூட ரசூலுல்லாஹை பற்றி என்ன சொல்கிறார்கள், அல்லாஹை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், முஸ்லீம்கள் மோமீன்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சாரார் அல்லாஹ் பொய் சொல்லுவான், அல்லாஹ் அநியாயம் செய்வான், ஏதேது கெட்ட விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் செய்வான், அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு,
அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று இப்படி அவர்கள் சொல்லி கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய சக்தியை எதில் சம்பந்தம் வைக்கிறதுக்கு லாயக்கோ அதில் தான் சம்பந்தம் வைக்கணும். எது விலக்கோ அதோடு கொண்டு சம்பந்தம் வைக்கக்கூடாது. அதான் தன்னைத்தானே மூத்தாக்கி கொள்வான்னு யாராவது சொல்லுவானா? இல்லை தன்னை போல ஒரு அல்லாஹ்வை படைப்பான்னு யாரும் சொல்ல முடியுமா? இதெல்லாம் விலக்கு. அதே போல் பொய் சொல்லுவான், களவெடுப்பான், அநியாயம் செய்வான். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது எல்லாம், அப்படி இல்லைன்னா சக்தி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறது விலக்கு. சுன்னத்துல் ஜமாத்துடைய இமாம்கள் எழுதுகிறார்கள், அது குறை. அந்த குறைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தாத்தில் கொண்டு சேர்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தாத்து பரிசுத்தமானது. அதனால தான் நான் வக்கிரூஹு, அந்த அல்லாஹுவை கண்ணியப்படுத்துறதுன்னு சொன்னால், அவனை கொண்டு ஈமான் கொண்டுறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்புகள் பரிசுத்தமானது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை அப்படித்தான். மற்ற கொள்கைக்காரர்களில் வித்தியாசம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, வஹாபிகளுடைய கூட்டங்கள். அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் பொய் சொல்லுவான், அல்லாஹ் களவெடுப்பான், அல்லாஹ் கெட்ட கர்மங்களை எல்லாம் செய்வான், அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்வார்கள். அதை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. அதே போன்று அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவோம். ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும் என்று சொன்னால் ஈமான் கொண்டோம். ஆனால் அந்த காவிரிகள் சொன்னாங்க, நான் நபி நான் ரசூல்னு சொன்ன பொழுது அந்த மக்கத்து குஃபார்கள் சொன்னாங்க, எனக்கு வேதம் அருளப்படுது வஹி வருதுன்னு சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன மனிதர் தானே, ஒரு மனிதரை நீங்கள் எங்களுக்கு நபியாக வரணுமா? உங்களுக்கு வேதம் இறங்கணுமா? எங்களை போல உள்ள ஒரு மனிதர் தானே, ஒரு மலக்குக்கு வந்தால் பரவாயில்லை, வேற ஒரு பொருளுக்கு வந்தால் பரவாயில்லை, நாங்கள் ஒப்புக்கொள்வோம். உண்மை எப்படி ஒப்புக்கொள்றதுன்னு கேட்டானோ. அப்போ தான் அல்லாஹ் சொன்ன, அட அந்தந்த இனத்துக்கு அந்தந்த இனத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்குது. மனித இனத்துக்கு மனிதனிலிருந்தே ஒரு ரசூலை நான் அனுப்பியிருக்கிறேன். ஒரு மனிதர் தான் தாப்பா, மனிதர் இல்லாமல் வேறு வஸ்து அல்ல என்கிறதுக்காக இன்னமான பசரும் இதுலுக்கும்னு சொன்னான். உங்களை போல நானும் ஒரு மனிதர் தான்னு சொல்லுங்க. அப்போ அந்த அரபிகள் கேட்டானோ, காவிரியானவர், இவரும் கடத்தருவுக்கு போகிறாரு, எங்களை போல சிறுநீர் கழிக்கிறாரு, மலம் கழிக்கிறாரு, சுத்தம் செய்கிறாரு, பெண்ணை கல்யாணம் முடித்து வாழ்க்கை நடத்துகிறாரு, பிள்ளை பெறுறாரு, என்ன வித்தியாசம் இருக்குது? இவர் ரசூல் நபின்னு சொல்கிறாருன்னு அவனு சொன்னார். அடே உங்களை போலவர் தான், அந்த விஷயத்தில் உங்களை போல தான். ஆனால் அவர்களை நான் புனிதராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ரசூல் என்கிற நபி என்கிற முத்திரை கொடுத்ததுனால உங்களை விட உயர்வானவர். அதுக்காக நீங்கள் உங்களை போல சமமானவர் என்று சொல்லி அவருடைய பண்பு அவருடைய பதவி எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சி பேச முடியாது. அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்கள் நபியுடைய சத்தத்தை காண உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம். அவங்க முன்னிலையில் இருக்கும்போது உங்கள் குரல் பணிவாக இருக்கணும், அவங்களோட சத்தம் தான் உயர்வாக இருக்கணும். அப்படி நீங்கள் மரியாதை குறைவாக உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல் அழிந்து போகும். அமல் அழிந்தால் என்ன அர்த்தம்? காஃபிராக போயிடுவீர்கள். காஃபிருக்கு தான் அமல் அழிந்து போகும். இப்போ ரசூலுல்லாஹ் அவன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவருடைய உயிரக்கான மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வா அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அந்த நபியுடைய மனைவிமார்கள் இந்த மூமின்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளும் பொழுது அவர்களுடைய எந்த செயலையும் அப்படியே ஒப்புக்கொள்ளணும். அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுண்டா அது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு தான். ஒமா எந்திக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா. ரசூலுல்லாஹ் சுயமாக பேசுறதில்லை, அவர் மன இச்சைப்படி பேசுவதில்லை, வஹியை கொண்டு தான் பேசுகிறாங்க. ஒரு பேச்சு பேசுனா ஆகும்டா அது வாஜிபா வரும், சுன்னத்தா வரும், கூடாதுண்டா ஹராம்னு வரும், மக்ரூன்னு வரும். நம்ம பேச்சை போல் அல்ல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த கண்ணியத்துக்கு பங்கத்தை விளைவிக்கிற கூட்டங்கள் ஒரு கூட்டம் இருக்குது. இஸ்லாத்தில் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் பின்பற்றக்கூடிய மூமின்கள் ஏராளமாக ஆகின்ற பொழுது
உண்மையான மார்க்கம் என்று மற்ற ஜாதிகளெல்லாம் இந்த பக்கம் திரும்பும் பொழுது காவிர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகின்றது. இந்த காழ்ப்புணர்ச்சியினால் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு இஸ்லாமியர்களிலேயே துரோகிகளை உண்டாக்குகிறார்கள். உண்டாக்கி இஸ்லாத்துக்கு பங்கு விளைவிக்கிறார்கள். உலக சரித்திர வரலாற்றை நாம் பார்க்க வேணும். இந்த இந்தியா இந்த வெள்ளைக்காரர்களுடைய கைக்கு வர முன்னாடி யார் கையில் இருந்து இந்தியாவுடைய ஆட்சி? 800 வருஷ காலமாக முகலாய மன்னர்கள், முஸ்லீம் மன்னர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். ஏக இந்தியாவையும் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்போ அந்த ஆட்சியை விட்டு அவங்கள நீக்கப்பட்ட வகை எப்படி? பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் வணிகம் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு வர்றோம் என்று இந்த முஸ்லீம்களிடத்தில், மன்னர்களிடத்தில் உத்தரவு கேட்டு வியாபாரம் செய்ய வாரன்னு உள்ளே நுழைந்து இந்த மன்னர்களுக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் மதுவை கொடுத்து, மது பழக்கத்தை உண்டாக்கி, மங்கையர்களை கொடுத்து அந்த சுகபோகங்களில் இவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்தார்கள். அதற்கு பிறகு முஸ்லிம்களிலேயே முனாஃபிக்குகளான உளவாளிகளை பிடித்தார்கள். பணத்தை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், பொன்னை கொடுத்தார்கள். உண்மையான அரசர்களை காட்டி கொடுத்து திப்பு சுல்தான் போன்ற வீரர்களை எல்லாம் கைது செய்யப்பட்டு நாட்டை கைப்பற்றினது தான் வெள்ளையர்கள். நேரடி போர் செய்து கைப்பற்றினதல்ல, சதியின் மூலமாக, மோசடியின் மூலமாக நாட்டை கைப்பற்றினார். இதற்கு துணை போனவர்கள் யாரு? முஸ்லீம்களிலேயே, மூமின்களிலே ஒரு சாரா நான் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்துக்கு துரோகமாக நடந்தார்கள். அப்படி இந்த நாட்டை கைப்பற்றி கடைசியில் பின்னால் கொடுக்கும்போது யாரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தான்? யாரிடத்தில் கைப்பற்றினானோ அவர்களிடத்தில் கொடுக்கவில்லை, மாறாக இன்னொருத்தர் இடத்துல கொடுத்துட்டு போயிட்டான். அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு என்ன செய்கிறான்? சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தர் இருக்கிறான். குரான் ஷரீஃபா என்ன சொல்கிறான்? சாத்தான் வேதம் ஓதுகின்றது என்று சொல்கிறான். ஷைத்தானுடைய வேதம் என்று சொல்லுகிறான் அவன். அப்போ முஸ்லீம்கள் கொந்தளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாம அநியாயக்காரன் ஒரு முஸ்லீம் இருந்து கொண்டு இப்படி சொல்கிறானே என்று சொல்லி முஸ்லீம் நாடுகள் கொந்தளித்த பொழுது தலையை கொண்டு வந்தால் இத்தனை டாலரை கொடுப்போன்னு சொன்ன பொழுது அவன் பாதுகாப்பு கொடுக்குறான். பிரிட்டிஷ்காரன் நினைச்சான் பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு எல்லா உதவியும் செய்து, நீ இப்படி சொல்லிக்கிட்டு இஸ்லாத்தை பற்றி தாழ்த்திக்கிட்டு, நபியை பற்றி குறை சொல்லு, வேதத்தை பற்றி குறை சொல்லு, அவனுடைய கடவுளை பற்றி குறை சொல்லு, உனக்கு என்னென்ன வேணுமோ நான் தர்றேன். இங்கே வந்தான் டில்லியில் சமீபத்தில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு வந்து அவனுக்கு பேசி போட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து போயிட்டான். அப்போ இஸ்லாத்துக்கு துரோகிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு முஸ்லீம்களை கொண்டே வேலை செய்கிறார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மத்துமார்கள் 73 கூட்டமாக வருவார்கள். இந்த 73 கூட்டத்திலையும் நானும் என்னுடைய தோழர்களையும் பின்பற்றுகிறார்களே அவர்கள் தான் உண்மை மூமின் முஸ்லீம். மற்றவர்கள் உண்மை மூமின் முஸ்லீம் அல்ல, அதெல்லாம் நரகத்துக்கு போகிறவர்கள் தான். அப்படி ரசூலுல்லாவை அது அவன் குரானை குறைப்படுத்தினான், ரசூலுல்லாவை குறைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாவை குறைப்படுத்தினது எப்படி? ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த பொருளை பங்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்த பொருளை பங்கு வைக்கும் பொழுது ஒரு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து முன்ன வந்து சொல்கிறான், நீதமாக பங்கு வையுங்க என்று சொல்லுகிறான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அடே நான் நீதம் செய்யலைன்னா உலகத்தில் யாருடா நீதம் செய்ய போகிறா? அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் நீதம் செய்யவில்லைன்னா உலகத்தில் யார் செய்வா? எல்லாம் நாசமாகி போகுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மனிதன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பள்ளியில் இருக்கும் பொழுது பள்ளிக்குள்ளே போய் மோண்டான், சிறுநீர் கழித்தான். சஹாபாக்கள் அவனை போய் விரட்டு, அவனை சிறுநீர் பேயாத தடுன்னு நிறுத்த போனார்கள். ரசூலுல்லாஹ்
கொஞ்சம் சும்மா எரியுங்கன்னு சொல்லிட்டாங்க. பெய்கிறத பேஞ்சு முடியட்டும் என்று. சிறுநீர் கழித்து முடிஞ்ச பிறகு சஹாபாக்களை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி சுத்தம் பண்ண பொழுது அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, அட இது அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ் வணங்குறதுக்காக வைக்கப்பட்ட பள்ளி, இந்த மாதிரி வேலை இங்கே செய்கிறது உனக்கு லாய்க்கு இல்லைப்பா, இந்த வேலைகளை இங்கே செய்யாதே போன்னு சொல்லிட்டாங்க. அவன்தான் பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு ரசூலுல்லாஹ் யுத்தத்தினுடைய பொருளை பங்கு வைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீதமாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன, நான் நீதம் செய்யவில்லைண்டா யாரடா நீதம் செய்ய போகிறாங்க? இவன் வழிகட்டவன், இவன்லேருந்து வரக்கூடியவர்கள்லாம் வழிகேடர்களாக வருவார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ உமர் இப்னு கத்தாப் கேட்டாங்க, நாயகமே எனக்கு அனுமதி தாங்க, இவன் கழுத்தை வெட்டுறேன்டாங்க. விட்டு போடு, அவனை வழிகட்ட கூட்டங்கள் அவன்லேருந்து வெளியே வரண்டு இருக்குது சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அப்படி வெளியாயிட்டான். அதற்கு பிறகு நாள் போக போக அதனுடைய சந்ததிகள் வெளியாகி கொண்டே வந்து 2வது மகா யுத்தம், ஹிட்லருடைய காலம், ஜெர்மனில் ஹிட்லர் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது உலக மகா யுத்தம் நடக்குது. டர்க்கியுடைய ஹிலாபத்தில் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இருக்குது. உலக முஸ்லீம் நாடுகள் பூராவும் டர்க்கி ஹிலாபத்தில் இருந்து கொண்டு இருக்குது, சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில் இருக்குது. அப்போ முஸ்தபா கமால் பாட்ஷா ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணார். ஹிட்லர் ஜெயித்து கொண்டே வந்து கடைசி ரஷ்யாவில் போய் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். பனிமூட்டத்தில் அங்கே போய் சண்டை செய்யும்போது அவனுடைய படை தோத்துது. அதோடு அவன் எங்கே போனாருன்னு தெரியாமல் போயிட்டு தனக்கு தானே இறந்து போய்விட்டான். அதிலிருந்து அந்த பிரிட்டிஷ் சர்க்கார் பார்த்தா உலக முஸ்லீம்கள் ஒரு வல்லரசாக வந்துடக்கூடாது, இந்த டர்க்கி ஹிலாபத்தை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரபியர்கள் தூண்டினான். அரபியர்கள் நீங்கள் தனி, அரபி அல்லாதவர்கள் தனி. இப்போ நம்ம இந்திய நாட்டில் மொழிவாரி கொள்கை வந்து தமிழன் வந்து தெலுங்கன் பேரில் சண்டை பிடிக்கிறான், தெலுங்கன் வந்து கர்நாடகத்தோட சண்டை பிடிக்கிறான், தன் மொழிக்கு தன் நாடு தான் வேணுங்கிறான். இதே போல் அவன் என்ன செய்தான், அரபி வேறு அரபி அல்லாத முஸ்லீம் வேறு என்று பிரித்தான். பிரித்து அரபியர்களை தூண்டினான். நீ தனி நாடு கேளு, உனக்கு சப்போர்ட் நான் பண்ணுறேன். முஸ்லீம் துருக்கி மிலிட்ரி எல்லாம் அவங்க அரபிய முஸ்லீம்களை கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. உடனே அவர் ஹிலாபத் ஆட்சியை விட்டுட்டார். அப்போ மௌலானா முகமது அலி, ஷவுகத் அலி இந்தியாவில் இருக்கிறாங்க. மௌலானா முகமது அலி ஒரு காம்ரேடுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க. டர்க்கி ஹிலாபத்தை விட வேணாம், இது ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி, முஸ்லீம்களை பிளவுபடுத்துறதுக்காக என்று பத்திரிக்கையில் போட்டாங்க. உடனே அவள் பத்திரிக்கை பந்து, அவள் அரெஸ்ட்டு. அப்படி விடுதலையான பிறகு டர்க்கிக்கு போனாங்க. அங்கே டர்க்கியில் அவர் முஸ்தபா கமால் உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கலை. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போங்கண்டார். ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவனோட ஆட்சியை விடாதே, ஹிலாபத் ஆட்சியை விடாதே, வெள்ளையர்கள் துரோகம் செய்கிறார்கள், முஸ்லீம்களை சின்னாபின்னப்படுத்துகிறார்கள், நீ விட்டு கொடுக்காதே என்று சொன்னார். முஸ்தபா கமால் கேட்கல, போ நீ வேறே போ, நாங்கள் வேற தான்ட்டார். அன்று அந்த அரபு குட்டி குட்டி நாடுகள் வேறு வேறையாக மன்னர் ஆட்சிக்கு வந்தது. அந்த மன்னர் ஆட்சியில் தான் சோதி குடும்பத்தாருக்கு இந்த ஆட்சி பீடத்தை கொடுத்தான். முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய குடும்பத்தாருக்கு பத்வா மார்க்க இதை கொடுத்தான். அந்த முகமது இப்னு அப்துல் வஹாபு தான் அவன் என்ன செய்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தரக்குறைவாக லிட்ரேச்சரை எழுத ஆரம்பித்தான். ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்லக்கூடாது என்று தடுத்தான். அப்படி செலவாத்து சொல்கிறது விபச்சாரம் செய்கிறதை விட கெட்ட பாவம்னு சொன்னான். யாராவது பாங்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொன்னார் ஒரு முஅத்தின், அவரை சொல்லாதேன்னு தடுத்தான். அவனுடைய காலத்தில் அவர் மஹப்பத்தில் சொன்ன உடனே ஆளை வெட்டி போட்டான். இப்படியெல்லாம் செய்தான். காரணம் என்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவனுடைய உளவாளி ஹம்ரேன் ஒருத்தனை அனுப்பி அவனுக்கு மது எல்லாம் கொடுத்து மங்கையும் கொடுத்து, இவனும் ஒரு ஆண் சிறு நல்ல மீச தாடி முளைக்காத பையனாக இருந்தான்.
அவனோட ஆண் சேர்க்கைக்கு இவனும் ஒத்துழைப்பை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். அவன் ரசூலுல்லாவை பற்றி இழிவாக எழுத ஆரம்பித்தான், இஸ்லாத்தை பற்றி இழிவாக எழுத ஆரம்பித்தான். இது யாருடைய வேலை? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய வேலை. இப்போ அந்த லிட்ரேச்சரை பின்பற்றி தான் அந்த அரசாங்கம் நடந்து கொண்டே இருக்குது. அவனுடைய வாரிசுகள் வந்து கொண்டு அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே வந்தான். அவள் பங்கீடு செய்த பொருள், யுத்த பொருளை பங்கீடு செய்யும்போது நீதமாக செய்யுங்கன்னு சொன்னான். அப்பவுமே அவனுடைய வாரிசு அப்படியே வருது. இந்த இப்னு தைமியா அவனும் அது கொள்கையுடையவன் தான். ரசூலுல்லாஹ் பேரில் ஸலவாத்து சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு போகக்கூடாது, பள்ளிவாசலுக்கு தான் ஜியாரத்துக்கு போகணும், காபாவுக்கு போகணும், மஸ்ஜித் நபவிக்கு போகணும், அதுக்கு பிறகு பைத்துல் அக்ஸாவுக்கு பைத்துல் முகத்திஸுக்கு தான் போகணும், ஜியாரத்துக்குன்னு பயணம் சென்று போகக்கூடாது, அப்படி போனால் கஸ்ரு தொழக்கூடாது என்று இப்படியெல்லாம் சொன்னாங்க. இந்த லிட்ரேச்சர்களை பின்பற்றி, அவனுடைய லிட்ரேச்சரை பின்பற்றி புஸ்தகங்களை அடித்து கொண்டே இருக்கிறான். ஜியாரத்துக்கு போவாதே, ரசூலுல்லாஹ்ட்ட போவாதே போவாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த புஸ்தகங்களே விநியோகம் பண்ணுறான். இங்கேருந்து போய் அங்கே போய் படிக்க போகிறாங்க, மதீனாவுக்கு படிக்க போகிறாங்க, அந்த கொள்கையை படித்து கொடுக்குறான். நீ தமிழாக்கம் பண்ணுப்பா எங்கள் புஸ்தகத்தைங்க, இங்கே உள்ளவன் பணத்தை வாங்கிட்டு தமிழாக்கம் பண்ணி கொடுக்குறான், இங்கேயும் அது கொண்டு வந்து புறத்துறான். இப்படி பொருளுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய இடத்துல தரக்குறைவாக ஒன்று எழுதுனான். குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, அஃபமன் ஸுய்யின லஹு சூஉ அமலிஹி வராஹு ஹஸனா. ஒருவனுடைய கெட்ட செயலை ஷைத்தான் அவங்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது, அதை நல்லதாக அவன் பார்க்குறான். இந்த ஆயத்து இறங்கின பொழுது இந்த ஆயத்து யார் பேரில் வந்தது? இந்த ஹவாரிஜிகள், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அதில் வந்தவர்கள் தான் இந்த துல் ஹுபைஸரத்து தமீமி என்கிறவன். ரசூலுல்லாஹ் பங்கீடு செய்கிறத நீதமாக செய்யுன்னு சொன்னான். அவனுடைய வாரிசில் வந்தவன் தான் அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்கிறவன். இவர்கள் ரசூலுல்லாவை இழிவுபடுத்துறது, அதற்காக அந்த நாடு பணங்களையும் பொருள்களையும் எல்லா நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு கைக்கூலிகளாக உலமாக்களை பிடித்து அந்த வேலையை செய்ய சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படி இருக்கையில், உண்மையான சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களே, அந்த மக்கத்து காபிர்கள் வேதனை கொடுத்த பொழுது, தொல்லை கொடுத்த பொழுது, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ஏற்பு கொடுத்த பொழுது ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, நீங்கள் மக்கா விட்டு ஹிஜ்ரத்து செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறார்கள். நாட்டை விட்டு வெளியேறி செல்லும்போது தோழரை அபூபக்கரை கூப்பிடுறாங்க, வீட்டில் போய் வாங்கன்னு. அப்போ காபிர்கள் ரசூலுல்லாவுடைய தலையை யார் கொய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அபூஜேல் உத்தரவு போட்டால் 100 ஒட்டகம் கொடுக்கப்படும், 100 குதிரை கொடுக்கப்படும், பொற்காசுகள் கொடுக்கப்படும் என்று சொன்னான். எல்லாரும் கத்தியும் வாழை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாவை தேடிக்கிட்டு இருக்கிறான் காபிர்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் அபூபக்கரை கூப்பிடுறாங்க, ஹிஜ்ரத் செய்யணும், போவோம் வாங்கன்ட்டு. ரசூலுல்லாவுடைய சொல்லுக்கு அப்படியே ஒப்புக்கொண்டு தன்னுடைய உயிரை கூட அவர்கள் பாதுகாப்பை தேடாமல் ரசூலுல்லாவோட வந்துட்டாங்க. வந்து நடையாக நடக்கிறார்கள் மதீனாவுக்கு. நடந்து வரும்போது ஒரு குதிரையில் வந்து ரசூலுல்லாவை நெருங்கி வர்றான். அப்போ அபூபக்கர் பார்த்து சொல்கிறாங்க, நாயகமே எதிரி நம்ம நெருங்குறான்னு சொல்லி. இப்போ ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாங்க, அந்த குதிரையை காலை வந்து பூமியை பிடினாங்க, பிடிச்சிக்கிட்டு ஓடி வர முடியல. ரசூலுல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க, விட சொன்னாங்க. மறுபடியும் வாழை தூக்கிக்கிட்டு முன்னேறான், மறுபடி இப்படின்னாங்க. 3 முறை அவனுக்கு மன்னிச்சாங்க, போயிரு இதோட இங்கே வராதேன்னாங்க. கடைசி ராத்திரியோடு ராத்திரி குகையில் போய் தஞ்சம் புகிறார்கள். அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, நாயகத்தை நீங்கள் கொஞ்சம் இப்படி வெளியே இருங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, ஏதாவது மனிதனை கொல்லக்கூடிய வஸ்துக்கள் எதுவும் உள்ளே இருக்குதான்னு பார்க்குறாங்க. பார்த்து போட்டு இடத்தையெல்லாம் துப்புரவு பண்ணிட்டு ரசூலுல்லாவை
தான் தூக்கிக்கிட்டு உள்ள குகைக்குள்ளே போகிறாங்க. போய் உள்ள அவர்களை படுக்க வைத்து தன்னுடைய தொடையில் அவர்களுடைய தலையை வைத்து அவர்கள் ரசூலுல்லாஹ் களைப்பாக அப்படி படுத்திருக்கிறார். அபூபக்கர் சித்திக் நாயகம் குகையெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பொந்து இருக்குது, அதை தன்னுடைய காலை வச்சு மறைச்சாங்க, ஏதாவது வஸ்து வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்போ அது பாம்பு அவங்க காலை கொட்டிட்டுது. கொட்டின உடனே அந்த வருத்தம் வேதனை பொறுக்க முடியாமல் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தில் அது வடிஞ்சு விழுது. ரசூலுல்லாஹ் முழிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அபூபக்கருடைய முகம் பேதலிச்சு போய் இருக்குது. என்ன அபூபக்கரை என்னான்னு கேட்குறாங்க. என்ன கவலைப்படுறீர் என்று கேட்குறாங்க. அப்போ இப்படி காலில் இதாகி போச்சுது. சரி காலை கொண்டான்னு சொல்லி அவங்களோட உமிழ் நீர் எடுத்து தடவுறாங்க. லா தஹ்சன் சொல்கிறாங்க, நீர் கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாயகத்தின் பேரில் மஹப்பத்து வைத்திருந்தார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஒப்புக்கொண்டார்கள். அடிமையாக இருந்தார்கள். காபிர்கள் தொந்தரவு தொல்லை கொடுத்தார்கள். சகிக்க முடியாத அளவுக்கு அடித்தார்கள். அப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கரை அவரை எப்படியாவது வாங்கி உரிமை விட்டுருங்களேன்னாங்க. உடனே அபூபக்கர் போனாங்க அவங்க எஜமான இடத்துல. என்னப்பா அதுக்கு என்ன கரையமாக தரணும் அவருக்குன்னாங்க. எவ்வளோ காசுகளை சொன்னான், ஒரு பேச்சும் சொல்லலை. அப்படி ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. அவர் அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுதான் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் பிலாலை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் கொண்டு வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெஞ்சியோட அந்த பிலாலுடைய நெஞ்சியை ஒன்றா அணைக்கிறாங்க. அணைச்சி அவர் மேலே தடவி விட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ உமர் கத்தாப் சொன்னாங்க, அபூபக்கர் சையதுனா, அபூபக்கர் நம்முடைய தலைவர், ஆதக்க சையதனா நம்முடைய தலைவரான பிலாலை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டார் என்று சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில். மதீனாவுக்கு போனார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு ஈமான் கொண்ட அன்சாரிகள் அந்த மதீனா வாசிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடே இந்த முஹாஜிர்களான மக்கா வாசிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உடுக்க ஆடை கொடுங்க, உண்ண உணவு கொடுங்க, உங்களுடைய சகோதரிகளை மனமுடித்து கொடுங்க, உங்களுடைய சகோதரர்களாக அவர்களை ஆக்கி கொள்ளுங்கன்னாங்க. அப்படியே எல்லாம் செய்தார்கள் மதீனாவாசிகள். அவர்களுக்கு அன்சாரிகள் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்காக நாட்டை வெறுத்து சென்றார்கள் முஹாஜிர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். அப்படி சஹாபாக்கள் இருந்தால் ரசூலுல்லாஹ் பேரில் உயிரை விடுவதற்கும் தயாராக இருந்தார்கள். ஆனால் இன்று முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் கெட்ட கொள்கை உடையவர்கள் எப்படியெல்லாம் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு மரியாதைக்கு குறைவு செய்யக்கூடியவர்களாக வருகிறார்கள். ஈமான் எப்படி இருக்கும்? அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்குமா? அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் வந்து ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக பொருள் தேவைப்பட்டது. சஹாபாக்களிடத்தில் பொருள் கொண்டு வாங்கன்னாங்க. ஒவ்வொருத்தரும் பொருளை கொண்டு வச்சாங்க. உங்களுக்கு வசதிப்பட்ட பொருளை கொண்டாங்கன்னாங்க. இப்போ இது யார் பொருளே உதுமான்ட, இது யார் உமருடையது, இது யார் அபூபக்கர், இது யார் அலின்னு சொல்லப்படுது. ஒவ்வொருத்தராக பார்த்து கேட்டாங்க, சரி நீர் எவ்வளோ கொண்டு வந்துக்கிறீரே? நான் இவ்வளோ கொண்டு. உங்கள் குடும்பத்துக்கு என்னமா வச்சிருக்கிறீரா? ஆமாம், நான் ஒரு அரை பாகம் வச்சுக்கிறேன். அப்படியா? சரி நீர் எவ்வளோ? நான் 3/4 பாகம் வச்சுக்கிறேன், நான் 1/4 பாகம் கொண்டு சொல்லி. அபூபக்கரை அவரோட பொருள் கொஞ்சம் போல பொருள் தான். அப்போ நாயகம் கேட்குறாங்க, நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமாம். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்ப செலவுக்கு எதை வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் நாயகமே.
இப்போ உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு யார்? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உண்டான முஸ்லீம்கள் அனைவர்களுடைய நபிமார்களை தவிர, ரசூல்மார்களை தவிர முஸ்லீம்கள் அனைவர்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்து நம்முடைய தோழர் அபூபக்கருடைய ஈமானை இன்னொரு தட்டில் வைத்தால் அபூபக்கருடைய ஈமானுக்கு இந்த எல்லாருடைய ஈமானும் நிகராக முடியாது, அது வெயிட் கூடுனதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காமித்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அதனால தான் சொன்னாங்க, மான அலைஹி வா சஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதை பின்பற்றக்கூடியவர்கள், என்னையும் என்னுடைய தோழர்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்து கூட்டத்தார்கள் என்று சொன்னார்கள். இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி இந்த வழிகட்ட கூட்டங்களெல்லாம் இருக்கின்றது, ரசூலுல்லாஹ் பேரில் ஸலவாத்து சொல்கிறதை இங்காறு செய்யக்கூடியவர்கள், ரசூலுல்லாவை சையீதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய, தலைவர் என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னவர்கள், மௌலா என்று சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியவன். நாம் சொல்கிறோம், இந்த அதான் பாங்குடைய துஆவில் ஓதுறோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சையீதுனா முஹம்மதினில் வசீலத்தங்கிறோம். அந்த அரபி வஹாபி கவர்மெண்ட் இருக்குது, ஆதி முஹம்மதினில் வசீலத்தான்னு தான் சொல்லுவான், சையீதுனான்னு சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆனால் சையீது உல்தி ஆதம், ஆதமுடைய மக்களில் நான் தலைவன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட நாயகத்தை சையீதுன்னு சொல்கிறது கூட அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் முஸ்லீம் என்று சொல்கிறான். ஈமான் கொள்ளக்கூடியவர்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கண்ணியத்தோடு இருக்கணும். கண்ணியம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஈமானுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது ஈமானாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று வரக்கூடியதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளும் பொழுது இந்த நிலைமையில் ஈமான் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் ரசூலுல்லாஹ் பேரில் நம்முடைய உயிரை காண அதிகமான பிரியமுடையவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆயிருக்க வேண்டும். இந்த வழிகட்ட கொள்கையை பின்பற்றக்கூடியதில் உண்டான வடநாட்டு கொள்கை உடைய தேவபந்திகளில் உள்ளவன் அவன் கூட என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் அவனுடைய உம்மத்துமார்களுடைய அமலை விட அதிகமாக அமல் செய்யவில்லை. அமலில் பார்க்கும்போது உம்மத்துமார்களுக்கு தான் அமல் அதிகம், ரசூலுல்லாஹ்வுடைய அமல் குறைவு தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? மௌலவி இல்யாஸுடைய ஷேഖ് மௌலவி ஹுசைன் அஹமது மதனி என்கிறவர் சொல்கிறாரு, பயகம்பருக்கு அமல் கி வஜஹ சே ஃபதீலத் நஹி, நாயகத்துக்கு அமலுடைய புறத்தினால சிறப்பு கிடையாது. तो बाज़ उम्मती பயகம்பர் से बढ़ जाते हैं, அவருடைய உம்மத்துமார்களில் சில பேர் அவர்களை விட அதிகமாக பெருசாக செய்திருக்கிறார்கள் சொல்கிறான். அது என்ன கணக்கு போடுறான்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசில் நுபுவத்து வந்தது. அப்புறம் அவங்க மேராஜுக்கு போன காலத்தில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த மேராஜுக்கு போயிட்டு வந்த காலத்துக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ அவ்வளோ காலத்தில் வணக்கம் புரிந்திருக்கிறாங்க. அவரோட வயசே மொத்தம் 63, 40 போயிட்டுது. அப்புறம் மேராஜுக்கு போன காலம் பிந்தி, அதில் கொஞ்சம் காலம் போய் கொஞ்சம் காலம் தானே. நாம் 60 வயசு 70 வயசு 80 வயசுலாம் நம்ம வணங்குறோமே, அமல் செய்கிறோமே. நம்முடைய அமல் கூட ரசூலுல்லாஹ்வுடைய அமல் என்னது குறவு. அந்த கணக்கு போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அமலில் ஃபதீலத்தில் நாம் அவங்கள விட பெரிய அமல் செய்துட்டோங்கிறான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபி ஒருவர் போய் கேட்குறாங்க, நாயகமே நின்று தொழுகிற சவாபு கூட உட்கார்ந்து தொழுகிறத விட நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அட லெஸ்துக்க அஹதி மிங்கும், நான் உங்களில் ஒருவனை போல உள்ள ஆள் இல்லைப்பா.
நான் செய்யக்கூடிய அமலு, நான் செய்யக்கூடிய வணக்கத்துக்கு என்னுடைய ஒரு அமலுக்கு நீங்கள் எத்தனை அமல் செய்தாலும் அதுக்கு நிகராக முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அமலுக்கு நம்முடைய மனிதர்கள், மற்ற மனிதர்களுடைய அமல் அதுக்கு நேராக முடியுமா? அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து முதன்மையாக வெளியானவர்கள். உலகத்தில் உண்டான சர்வ வஸ்துக்களும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வெளியாக இருக்கின்றது. அத்தகைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவன் இப்படி சொல்கிறான். இதெல்லாம் என்ன காரணம் என்றால், அது சவுதி கவர்மெண்ட்டு பணத்தை அள்ளி கொடுக்குறான். அள்ளி கொடுக்கும்போது இப்படியெல்லாம் செய் என்று சொல்கிறான். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், சில நல்ல கர்மங்கள் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இது நல்லது தானே நல்லது தானேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்தரங்க கொள்கையை யாரும் பார்க்கறதில்ல. அந்தரங்க கொள்கையை பார்த்தால் நாயகத்தின் பேரில், அல்லாஹ்வின் பேரில் எல்லாம் அவனுடைய கொள்கை கெட்ட கொள்கையாக இருக்குது. அல்லாஹ் பொய் சொல்வாங்கிறான், அல்லாஹ் களவெடுப்பாங்கிறான், அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குதுங்கிறான், அப்படி சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறான், அவன் நம்மளை போல மனிதர் தான், அவர்களுக்கு என்ன தனி விசேஷம் இருக்குது என்ன அப்படி சொல்கிறான். இப்படி சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆக்கும்போது வெளியில் என்ன சொல்லிக்கிறான், ஒரு நல்ல காரியத்தை போட்டுக்கிறான். பார்க்கும்போது அழகான சட்டை, அழகான உடை எல்லாம் போட்டு, கையில் தஸ்பீஹ் மணி, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு, தொழுவுங்கோ, களிமா சொல்லுங்கோ, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கோ, அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அல்லாஹ்வோட பாதையில் வாங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், 40 நாளைக்கு வாங்க, 10 நாளைக்கு வாங்க, 20 நாளைக்கு வாங்க, தொழிலெல்லாம் தூக்கி போடுங்க, அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு பரக்கத்தை கொட்டுவான்னு அழைச்சிக்கிட்டு போய் இந்த இதை பார்த்த உடனே மக்களுக்கு ஒரு கவர்ச்சி. என்ன இபாதத்து, என்ன வணக்கம், என்ன இது, அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. துனியாவுடையெல்லாம் விட்டு போட்டு போகிறாங்கன்ட்டு போய் அங்கே போய் அவனுக்கு வந்து என்ன செய்கிறான், மெயின் வாஷ் பண்ணுறான். அவன் போய் அந்த புனித நீராடுறாங்க இல்லையா, அங்கே போய் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நீராடுறோம், பாவங்கள்லாம் அழிஞ்சு போதுமா, இவனை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவன் என்ன சொல்லி கொடுக்குறான், மௌலூது ஓதாத, ரசூலுல்லாஹ் பேரில் மௌலூது ஓதுறத குர்ஆன் ஓதலப்பா, சவாபு கூட, தொழுவலாம். இப்போ இப்படி சொல்ல வேண்டியதுனே, பஞ்சாதியோட வாழ்க்கை நடத்தாத, தொழு, சவாபு கூட, குர்ஆன் ஓது, சவாபு கூட, புள்ள பரவானா, எப்போதும் ஓதிக்கிட்டே இரு. ரசூலுல்லாஹ் பேரில் மௌலூது ஓதுறதை விட ஏன்டா போட்டு இப்படி பைத்துக்களை பாட்டுக்களை பாடிட்டு, எங்கப்பா வந்திருக்கு ஓதும்படி, எங்கே வந்திருக்கு, மீலாது கொண்டாடும்படி எங்கே வந்திருக்கு, ஏன் போட்டு கொண்டாடிட்டு கிடக்குறீங்க, வணங்குங்க, தொழுகை சுன்னத்தான தொழுவுங்க, பரதான தொழுவுங்க, இப்படி வாங்க, வியாபாரம் எல்லாத்தையும் விட்டு போட்டு வாங்க, அல்லாஹ் பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொல்கிறான். இது இந்த வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சி தந்திரம். இந்த நாட்டுக்கு வந்து ஆட்சி செய்யும்போது பார்த்தான், நோய் நொடிகள் வரும்போது இந்த மக்களுக்கு மருந்தை கொடுத்தான். மருந்தை கொடுக்கும்போது இந்த ஊர் மக்கள்லாம் குடித்தா கசக்குது, வாந்தி எடுக்குது, மருந்து குடிக்க மாட்டேங்குது. என்னடா இது பெரிய அநியாயமாக இருக்குது, மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. டேப்லெட் போட்டான், டேப்லெட் போட்டு கொடுத்தாலும் அது தொண்டைக்குள்ளே போகும்போது கசக்குது, வாந்தி வந்துடுது, வெளியே வந்துடுது, அப்பவும் உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ இது ஏமாத்துறதுக்கு என்ன வழி, இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் ஏமாற்றி மருந்தை கொடுக்குது. அதுக்கு மேலே ஒரு இனிப்பை சுற்றுனான், அம்மா முட்டாயி சாப்பிடுமா, அது பார்த்தா இனிக்குது, சாப்பிட்டுட்டுது, உள்ள விஷம் இருக்குது. அதே போல் நாங்கள் தொழுகைக்கு கூப்பிடுறோம், வணக்கத்துக்கு கூப்பிடுறோம் சொல்லிக்கிட்டு இங்கே உள்ளே பார்த்தா என்ன எழுதுறான், ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட நம்முடைய வணக்கம் பெருசாகி போச்சுதுங்கிறான். அதுக்கு பிறகு தொழுகையில் ரசூலுல்லாஹ் நினைக்கிறது ஆடு மாடு கழுதையை நினைக்கிறத விட கெட்டதுங்கிறான். ஈமா எப்படி இருக்கு பாருங்க, ஈமா உட்காந்துக்கிட்டா இருக்கும், நானும் மூமின் சொல்லிக்கிறான். அவன் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து நீதமாக பங்கு வைங்கன்னு சொன்னானே, அவனும் மூமின் தான் சொன்னான். முனாஃபிக்களும் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ்னா, அந்த காவிரிகள்கிட்ட போகும்போது நாங்கள் அவர் பரிகாசத்துக்கு சொன்னோம்பான்னு சொல்லுவான். மூமிங்கள்கிட்ட வருவோம், நாங்கள் உங்களோட தான், இன்னாமாக்கும் இன்னமா நஹனு முஸ்தஹ்ஜிஊன் அங்கே போய் சொல்லுவான். இந்த மாதிரி ஈமானில் இப்படி இருந்தால் அது பிரயோஜனம் செய்யாது. ஈமானில் இருக்க வேண்டுமையானா ரசூலுல்லாஹ் பேரில் கண்ணியமான மஹப்பத் இருக்க வேண்டும். சதகத்துல்லா அப்பா சொன்னார்கள், அந்த வித்ரியாவில் சொல்லும்போது சொன்னார்கள்,
வலா யப்ரவுல் அஹ்சாவு இல்லா பி திப்பிக்கும். வைத்தியர்களுடைய கல்புகளினுடைய வியாதிகளுக்கு உங்கள் வைத்திய பரிகாரம் என்று வைத்திய பரிகாரத்தை கொண்டே தவிர சுகம் கிடைக்காது. கல்பு வியாதிக்கு இருக்குதே நாயகமே, உங்களுடைய வைத்திய பரிகாரத்தை கொண்டே தவிர அதற்கு சுகம் கிடைக்காது. வலா யஸ்தவில் ஈமானு இல்லா பி ஹுப்பிக்கும். ஈமான் சரியாகாது உங்களை பிரிய வைக்கிறதை கொண்டே தவிர. வலா ஹுப்புக்கும் இல்லா பி தௌஃபீகி ரப்பிக்கும். உங்களை பிரிய வைக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்தவன் தான் பிரிய வைப்பான். அல்லாஹ் யாருக்கு உதவி செய்யலையோ அவன் உங்களை பிரிய வைக்க மாட்டான். ஜபானியத்துன் தத்ரீபி சீமா முஹிப்பிக்கும். ஆனால் அந்த நரகத்தில் உண்டான மலக்குகள் இருக்கிறார்களே, ஜபானியாங்கிற மலக்குகள், உங்களை பிரிய வைத்தவனுடைய முகத்தை பார்த்து அடையாளத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இவன் ரசூலுல்லாஹ் பேரில் உகந்தவன், அடே நீ நரகத்துக்கு வராத, போ போ, நீ ரசூலுல்லாஹ் உகந்தவன் என்று சொல்வார்கள். வத்தஹ்மீஹி மின் ஹர்ரில் ஜஹீமி வத்தஹ்ஜுஸு. நரகத்தில் போய் விடுறதை விட்டு தடுத்து போப்பா, நீ ரசூலுல்லாஹ் பேரில் பிரியம் உள்ளவன்லப்பா, ஏன் இங்கே வர்றா, உனக்கு சொர்க்கம்தான் போன்னு சொல்லுவாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கேளப்பாண்டாங்க, சல்லுன்னு சொன்னாங்க, நீ கேளுண்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அசாலுக்க முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னான்னு சொன்னார். நாயகமே, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்கிறதுக்கு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க, அதை கேட்குறேன்டாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், அல் மர்உ மஅ மன் அஹப்பாண்டாங்க. மனிதன் யாரை விரும்புகிறானோ அவனோட இருப்பான்னாங்க. நீ என்ன விரும்புறியா, என்ன பிரிய வைக்கிறியா, எங்கூட இருப்பா சொன்னாங்க. இன்னொரு மனிதர் ரசூலுல்லாஹ் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கேட்டார், மத்த சாஆனார், கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா கேட்குறா, கியாமத்து நாள் எப்போ வரும்னு, நீ அதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறா, கியாமத்து நாளைக்காக என்ன அமல் செய்து வச்சிருக்கிறாப்பான்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் நோம்புகள் அதிகமாக பிடிக்கல, தொழுகை அதிகமாக தொழுகையில், ஆனால் உங்களை அதிகமாக வகுக்கிறேன் நாயகமே, நான் உங்களை பிரிய வைத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, அல் மர்உ மஅ மன் அஹப்பான்னாங்க. நீ யாரை பிரிய வைக்கிறியோ அவரோட இருப்பாப்பான்னு சொன்னாங்க. அதிகமாக வகுக்கிறேன் நாயகமே, நான் உங்களை பிரிய வைத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, அல் மர்உ மஅ மன் அஹப்பான்னாங்க. நீ யாரை பிரிய வைக்கிறியோ அவரோட இருப்பாப்பான்னு சொன்னாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் மாலிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது, அவனுடைய பொருளைக்கான, அவனுடைய சொத்துக்களுக்கான, அவனுடைய பிள்ளையக்கான, அவன் தன்னைக்கான அவன் என்ன அதிகமாக பிரிய வைக்காத வரை மூமினாக ஆக முடியாது. நான் அவனை போய் பிரிய வைக்கணும், அப்படி அந்த அளவுக்கு அவன் என் பேரில் மஹப்பத் இருக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரியமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். நாங்கள் தான் எல்லா ஈமானில் பிரதானமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேணும். நம்மளை கபூரில் கொண்டு வைத்துட்டாலும் கூட முங்கர் நக்கீர் வந்து கேட்கும்போது, மன் ரப்பு கேம்பார், என்னுடைய ரப்பு யாரப்பான்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவோம். உம்மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, இஸ்லாம்னு சொல்லுவோம். அங்கே மூணாவது கேட்பார், உமன் நபியுக்க, உன்னுடைய நபி யாருன்னு கேட்பார். அந்த கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் தான் ஈடேற்றம் கிடைக்கும், இல்லைன்னா ஈடேற்றம் கிடைக்கும். ஒரு முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான் ஒரு மனிதன், ஒரு யஹூதி, ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை. வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுறதுல இவன் முஸ்லீம் சொல்கிறான், நான் முதல் பாய்ச்சுறேங்கிறான். அவன் யஹூதி, நான் தான் முதல் பாய்ச்சுவேங்கிறான். அப்போ யார்கிட்ட போய் இந்த பைசல் பண்ணுறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ யஹூதி சொல்கிறான், அவன் நபி இடத்துல போவோம்ப்பா, உங்களுடைய நபி ரசூலுல்லாஹ் ரசூல் சொல்கிறீங்களே அவரிடத்துல போய் கேட்போன்னா சரின்னுட்டான். இவன் பார்த்தா நபி நாம முஸ்லீம்கிட்ட இருக்கிறோம், நமக்கு தீர்ப்பு செய்வாங்கன்னு இவன் பார்த்துக்கிட்டு சரின்னு இவனும் சொன்னான். அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல போன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வயக்காடு இருக்குதப்பா, அந்த வயலில் முதல்ல தண்ணி வரக்கூடிய வாய்க்காலில் முதல் வயல் யார் இருக்குது, யஹூதியில் இருக்குது.
அதுக்கு அடுத்தாப்புல உன்னடை இருக்கு. ஆமாம், சரி முதல்ல அவருக்கு தண்ணி பாய்ச்சிட்டோம், அவரோட தான் வர்ற வழியாக இருக்குது, அதுக்கு பாய்ச்சி முடிஞ்ச பிறகு உனக்கு பாய்ச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. தீர்ப்பை வாங்கிக்கிட்டு வெளியே வந்தாச்சு. வந்தால் இந்த முஸ்லீமுக்கு மனம் திருப்தி இல்லை. அவன் பார்த்தான், என்னடா இது, அவனுக்கு நான் இந்த தீர்ப்பை ஒப்புக்கொள்ள முடியாதுன்றான். ஏன்பா உங்கள் நபி தரப்பா தீர்ப்பு செய்திருக்கிறாங்க, ஒப்புக்கொள்ள. இல்லை இல்லை இல்லை, இப்போ யார்கிட்ட போகணுங்கிறா? உமர் இப்னுல் கத்தாப் இடத்துல போகணுன்றான். இவன் பார்த்தா என்ன காரணம் பார்த்தா, இந்த முஸ்லீம் முனாஃபிக்கு என்ன பார்த்தான், உமர் இப்னு கத்தாப் இடத்துல போனால் அவர் காபிர் பேரில் ரொம்ப கடுமையாக இருப்பார், நமக்கு சாதகமாக தீர்ப்பு செய்திருவாருன்னு இவன் நினச்சான். அங்கே போய் அந்த யஹூதி உமர் இப்னுல் கத்தாப் இடத்துல சொன்னான், இப்படி சமாச்சாரம், எங்களுக்குள்ள சண்டை தாவா, உங்கள் நபி இடத்துல போகணுன்னு சொன்னோம், போனோம், அவங்க இப்படி தீர்ப்பு செய்தாங்க, அதை அவர் ஒத்துக்கொள்ள இல்லை, இப்போ உங்கள் இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. அவனை பார்த்து முஸ்லீமை பார்த்து கேட்டாங்க, அட என்ன நாயகன் தீர்ப்பு செய்தது நீ ஒப்புக்கொள்ள இல்லையா? அவன் நான் ஒப்புக்கொள்ள இல்லை. அப்படியா, எங்கிட்ட தீர்ப்பு கேட்குறியாக்கும்? சரி சரி, நாங்கள் உள்ளே போனாங்க, வாழை உரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, முஸ்லீமை வெட்டி போட்டாங்க. அட முஸ்லீமை வெட்டி போட்டாங்களே ஒரு முஸ்லீம்லன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு உமரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா நாயகமே, நீங்கள் செய்த தீர்ப்பை அவன் ஒப்புக்கொள்ளையிலேன்னு சொன்னான், அதுக்கு நான் வெட்டினேன். உங்கள் தீர்ப்பை எப்போ ஒப்புக்கொள்ளையிலே அவன் முர்த்தத்தாயிட்டான், காபிராக போனான். காபிர் முஸ்லீம் ஒரு காபிரானா என்ன செய்யணும்? வெட்டத்தான் செய்யணும். வெட்டிட்டேன் நாங்கள். ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல. இப்போ ரசூலுல்லாஹுடைய தீர்ப்புக்கு மறுத்தா ஒன்றும் செய்ய முடியாது. தன்னுடைய மாமி மகள் ஜெய்னபு, அந்த பெண்ணை வந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயிதுக்கு மாப்பிள்ளையாக பொண்ணாக கேட்டாங்க, நீ அவரை முடிச்சுக்கம்மா அப்படின்னாங்க. ஜெய்னபு கொஞ்சம் முடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. எப்படி நாம் முடிக்கிறது? ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன் தானே, ரசூலுல்லாஹுடைய நேரடி மகன் இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أنفسهم. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு தீர்ப்பு செய்து விட்டால் மூமினான ஆண் பெண்களுக்கு அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக அவர்கள் சுய இஷ்டமாக எதுவும் செய்ய முடியாது. ரசூலுக்கு வழிபட்டால் அல்லாஹுக்கு வழிபட்டான். ரசூலை பக்கத்து அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு வழிபட்டவன் யாருக்கு வழிபட்டவன்? அல்லாஹுக்கு வழிபட்டவன். அவங்க சொல்கிறாங்க முடின்னு சொன்னால் முடிச்சிட வேண்டியதான். நம்ம ரசூலுல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு முடித்தாங்க. முடித்த கொஞ்ச நாள் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் மனசு பிடிக்கல, இவங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருந்து இவரே ஜெய்தே போய் ரசூலுல்லாஹ் இடத்துல நான் அவங்கள விவாக விடுதலை பண்ணிடுறேன்ட்டாங்க. தடுத்த வேணாம் வச்சுக்கோண்டாங்க, இல்லை எனக்கு சங்கடமாக இருக்குன்னு. அப்போ விட்டுருன்ட்டாங்க. அது விட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மாமி மகளை தான் திரும்ப நிக்காக முடித்தாங்க. அப்போ அந்த காவிரிகள் சொன்னாடா, இவர் தான் மகன்ட பொண்டாட்டியை இவர் முடிச்சுக்கிட்டாரு. அப்போ அல்லாஹ் சொன்னாடா, மகன் என்ன வளர்ப்பு மகன் இல்லடா, சொந்த மகன் இல்லை, அதனால முடிக்கலாம், அவங்களுக்கு ஜாயிஸ் இருக்குன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்துட்டா அந்த தீர்ப்பை ஒப்புக்கொள்ள வேண்டியது தான், அதில் எந்த மாற்றமும் செய்யப்படும். அப்போ அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது அவர்களை வந்து புகழ்றது, அவர்களை வந்து நேசிக்கிறது. ஒரு மனிதனை நேசித்தா புகழாமல் என்ன செய்வான்? ஒருவர் பேரில் அன்பு காட்டுனா அவரை புகழாமல் இருப்பானா? இகழவா செய்வான்? புகழ்ந்தா இவன் சொல்கிறான். முஸ்லீம்களே ஒரு சாரார் முஸ்லீம் அல்லாஹ் ரசூலை வந்து அளவுக்கு நிச்சயமாக புகழ்கிறான். என்னடா அளவு? என்ன கிலோகிராம் போடுறா ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு? அல்லாஹ் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நான் உயர்த்திட்டோங்கிறான். நீ போய் அதை போய் என்ன அளவு போட்டுக்கிட்டு இருக்கிறா? லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னால் மாத்திரம் முஃமினாக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய திக்ரை எங்கே சொல்லப்படுதோ அங்கே ரசூலுடைய திக்ர் இருக்கு.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தொழுகிறியா, அல்லாஹ் தொழுகிறியா, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ சொல்லு. எல்லா இடத்துலையும் அல்லாஹ் அவருடைய புகழை உயர்த்தி வச்சிருக்கிறான். நீ அளவுக்கு மிச்சமாக புகழக்கூடாதுன்னு நீ என்ன சொல்ற? வணங்கக்கூடாதுன்னு சொல்லு. அல்லாஹ்வை வணங்குறது மாதிரி வேறு அல்லாஹ்வுடைய அடியார்களை வணங்கக்கூடாது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். புகழும்படி ரசூலுல்லாஹ் அவனை புகழ உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது புகழக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறா நீ? அப்போ இவனுடைய ஈமானில் நாயகத்தின் பேரில் அவ்வளோ ஒரு பிடித்தம் இல்லை அவனுக்கு. அது சன்னஞ்சன்னமாக இப்படி வெளியில் நல்ல அமல் செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி இதுகளெல்லாம் கொடுத்து அவனை கெடுக்கிறான். மோல்தோ அதாதம்மா, மீராசரி கொண்டாடாதம்மா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கத்த பாத்தியா ஓதாதம்மா, அதெல்லாம் போய் சேராதும்மா, எந்த நேரமும் தொழுதுகிட்டு குரானை ஓதிக்கிட்டு என்று தான் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நாதாக்கள் பெரியார்கள் எல்லாம் நல்ல அமல்களை செய்திருக்கிறாங்க. அந்த அமலைத்தான் நாம் பின்பற்றுறோம். இப்போ நம்ம முபலிகள் பேரில் காலையில் கத்தம் ஓதுறோம், குரான் ஷரீஃப் ஓதுறோம், ஈசால் செய்கிறோம், ராத்திரியில் அவங்க மார்க்க உபன்யாசம் செய்கிறோம், கடைசி நாளில் அவங்களுடைய மருதியாக்கள் மௌலிதுகளை ஓதுறோம். நல்லவர்களை புகழாமல் இருக்க முடியுமா? ரசூலுல்லாவை புகழ்ந்துட்டா காவிர்களுக்கு தான் இது வரும்னு பார்த்தா முஸ்லீம்கள்லேயும் ஒரு சாரார் எப்படி இருக்கிறான்? கண்ணியப்படுத்துறது புகழ்றதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த இங்கிலாண்டில் தி 100ன்னு ஒரு புஸ்தகம் போட்டான் கொஞ்ச நாளைக்கு முந்தி. 100 தலைவர்கள்னு போட்டான். அந்த 100 தலைவர்கள்னு போட்ட புஸ்தகம் போட்டவன் ஒரு கிறிஸ்டின் தான். ஆனால் அந்த 100 தலைவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 100 தலைவர்களையும் முதலாவது தலைவராக யாரை வெளியாக்கினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்களெல்லாம் எத்தனையோ பின்னாடி போனாங்க. இதை பார்த்த அந்த நசாராவுக்கு, அந்த ஊருக்காரனுக்கு, ஆஹா முஹம்மதை பற்றி எவ்வளோ புகழ்ந்துட்டானே, இப்படி எழுதிட்டானே, இவன் இஸ்லாத்தில எல்லாரும் போயிடுவாங்க சொல்லி அவன் உடனே என்ன செஞ்சான்? அந்த புஸ்தகம் எழுதுன அச்சு போட்டவன்ட்ட போய் ஒரு கரையத்தை கொடுத்து அந்த பிரசுரத்தை தன் பக்கமாக வாங்கிக்கிட்டான். அவர் யார் யார் கையிலெல்லாம் புஸ்தகம் இருந்ததோ இங்கிலாண்டில் மற்ற ஊர்களில் யார்கிட்ட இருக்கு அவ்வளோ பேருக்கும் துட்டை கொடுத்து அவ்வளோ புஸ்தகத்தையும் வாங்கினான். வாங்கி எரிச்சு போட்டான். ஏன்? முகம்மது போய் இப்போ உலக தலைவர்களில் முதலானவர்கள் என்று சொல்லிட்டானேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவனுக்கு ரசூலுல்லாஹ் பேரில் இங்கார் இருக்கு. சமீபத்தில் கூட பேப்பரில் வந்தது, பாகிஸ்தானில் ரசூலுல்லாஹை பற்றி தரக்குறாவத்தை எழுதுனா உடனே அங்கே கலாட்டா ஏற்பட்டதுன்னு தினத்தந்தி பத்திரிகைலாம் வந்தது. இப்படி நாயகத்தை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்களும் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வழிகட்ட கூட்டத்தார்கள். ஈமானில் நம்ம ரசூலுல்லாஹ் மேல கண்ணியமாக இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க உலகத்தில் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ, சகோதரத்துவமாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் எவ்வளவு சேவைகளை செய்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்போ தான் மூமின். அது ஈமானில் ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் பற்றி மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளும் கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மலக்குகளை கொண்டு ஈமான் கொண்டால் மலக்குகள் அல்லாஹ்வுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ஏவலை செய்வார்கள், விலக்களை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு பசி ஆகாரம் என்பது இல்லை, ஊன் குடிப்பு கிடையாது, தூக்கம் இல்லை, மலங்கழிக்க மாட்டார்கள், சுன்னீர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ்வை தஸ்பீ தஹ்மீத் செய்வார்கள் தான் நம்ம சுன்னத் ஜமாத்துடைய அகீதா. ஆனால் முஸ்லீம்களில் ஒரு கூட்டம், மௌதூதின்னு ஒரு கூட்டம், அபுல் அலா மௌதூதியுடைய கூட்டம், அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மலக்குகளை பற்றி அவன் அபுல் அலா மௌதூதியுடைய கொள்கை, இந்திய நாட்டில் தேவதைகள்னு சொல்கிறார்களே, காலி பிசாசுன்னு, அதான் மலக்குகள்னு அவன் சொல்கிறான். அபுல் அலா மௌதூதியுடைய அவனுடைய தாய்ப்பாசை உருது. அந்த உருது பாஷையில் அவன் எழுதியிருக்கிற லிட்ரேச்சர்கள், அவனுடைய புஸ்தகத்தில் அவன் என்ன சொல்கிறான்? इस्लामी इस्तिलाह में जिसको पिरिश्ता कहते हैं वह तकरीबन वही चीज़ है जिसको यूनान व हिंदुस्तान वगैरह ममालिक के मुशरिकीन ने देवी देवता करार दिया है.
முஸ்லீம்களுடைய இஸ்லாஹில் பிரிஸ்தா மலக்குகண்டா என்ன தெரியுமா? இந்திய நாட்டில் வேறு அரசர்களெல்லாம் முஸ்லிக்குகளெல்லாம் தேவதைகள் என்று எதை சொல்லுகிறார்களோ அதுதான் மலக்குன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு கூட்டம், இவன் என்ன செய்கிறான்? இவனுடைய கூட்டங்கள் முஸ்லீம்கள் எங்கே வீடு எரிஞ்சு போனால் வீடு கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு உடலில் ஏதாவது தங்கடை ஏற்பட்டால் அன்றைக்கி தீயில் காயம் ஏற்பட்டால் மருத்துவ பரிகாரம் செய்கிறது, இந்த என்னென்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். பார்க்கும்போது முஸ்லீம்கள் என்ன, ஆஹா நல்ல கூட்டமாக இருக்கிறான், நல்ல உதவி செய்கிறான், நல்ல ஒத்தாசை, வேறு யாரும் செய்யணும். கொள்கையை பார்த்தா அவனுடைய கொள்கை கெட்ட கொள்கை. மலக்குகளை அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அது அவன் இந்த நாட்டுடைய பிசாசுகள்ங்கிறான், தேவதைகள்ங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எதை முஸ்லிக்குகள் வணங்குகிறார்களோ அது நரகத்தினுடைய எரிகொல்லிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதான் அப்படி சொல்கிறான். இப்படி ஒவ்வொரு கூட்டங்கள் ராபிசிகள். இந்த ராபிசிகள் என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹ் அலிநாயகத்துக்கு தான் கொடுத்தாங்க, அது அபூபக்கர் வாங்கிக்கிட்டாங்க, அலிநாயகம் தான் கலீஃபாவுக்கு தகுதியானவன் அவன் சொல்கிறான். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 73 கூட்டம் வருவார்கள். இல்லை 73 கூட்டத்தில் 72 கூட்டமும் நரகத்துக்கு போவார்கள். ஒரு கூட்டம்தான், அந்த ஒரு கூட்டம் தான் என்னுடைய நானும் என்னுடைய தோழருடைய கூட்டம். இப்படி புதுமையான கூட்டங்கள். இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்குது, இறைவனிடத்தில் இறைஞ்சுங்கள், அல்லாஹ் அல்லாத மரணித்தவர்களிடத்தில் நான் கேட்காதீர்கள், மரணித்தவர்கள் சமாதிக்கு போகாதீர்கள். நம்ம ஊரில் கல்யாணம் முடியுது தைக்காத்தூரில், இறைவனிடம் இறைஞ்சுங்கள்னு அந்த ஜெயலலிதாவையும் போட்டு அவன் எழுதி ஒரு புஸ்தகம் அடிச்சுட்டு அதை போட்டு கல்யாணத்தில் கொடுக்குறாங்க. அங்கே என்ன உள்ள என்ன எழுதியிருக்குது? எல்லா இடத்துல தான் எல்லாம் கேட்கணும். அவுலியாக்கள் இடத்துல, அம்பியாக்கள் இடத்துல, மரணித்தவர்கள் யார் இடத்துல எதுவும் கேட்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் தாலா இடத்துல தான் கேட்கணும்னு சொன்னால், உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைச்சி எல்லா வஸ்துக்களையும் படைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தன் தேவையாக இருக்கிறானே, ஒருத்தனுக்கு தேவையாக்கப்பட்டு தேவையை பூர்த்தி செய்கிறான், ஒருத்தனை கொடுக்குறான், வாங்குறான், எல்லாம் செய்கிறான். அப்படி வாங்கித்தான் வாழ்கிறான். அப்படி சொன்னால் உயிரோடு இருக்கிறவன்ட்ட செய்யலாம்மா, மரணித்துட்டு போய் செய்யாதேம்மா. அட மரணித்தவர்கள்ட்ட செய்யாதேன்னு சொன்ன அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓஸ்அல் மன் அர்சல்னா கபுலக மின் ருஸ்லினா, குர்ஆன்ல சொல்கிறான். நாயகமே நீங்கள் கேளுங்கோங்கிறான். நம்முடைய ரசூல்மார்களிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு முன்னால் நான் அனுப்பி வச்சனே அந்த ரசூல்மார்களிடத்தில் கேளுங்கிறான். ரசூலுல்லாவுக்கு குர்ஆன் வந்தது ரசூலுல்லா உலகத்தில் வந்த காலத்தில். அப்போ ரசூலுல்லாவுக்கு அந்த வரி குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் கேளுங்கோண்டு. உங்களுக்கு முன்னால் அனுப்பின ரசூல்மார்கள்லாம் மௌத்தா போயிருக்கிறாங்க. இந்த மௌத்தானவர்களிடத்துல போய் தான் ரசூலை கேளுன்னு சொல்கிறான். அஜால்னா மின் தூனில் ரஹ்மான், அதாவது அல்லாஹு தாலா அல்லாதவர்களை வணங்கும்படி அல்லாஹ் நம்ம ஆக்கினானா என்று கேளுங்க சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் நபியை பார்த்து முந்தின ரசூல்மார்கள்ட்ட மௌத்தா போன ரசூல்மார்கள்ட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்கிறானே, இது கேட்கக்கூடாதுங்கிறான். இந்த அலிஃப் லாம் மீம் சூரா இருக்குது, அது பக்கரா என்று சொல்கிறது, சூரத்துல் பக்கரா, அலிஃப் லாம் மீம் ஜுஸு. அந்த சூரத்துல் பக்கராவில் ஒரு சம்பவம். பக்கராண்டா மாடு, பக்கருண்டா மாட்டுக்கு சொல்கிறது, மாட்டு சூறாண்டா என்ன அர்த்தம்? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள் இல்லை ஒரு ஆள் இறந்து போனார். அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இறந்து போனார். இந்த மனிதர் இவரை சாகடித்தது யார்? இவர் எப்படி இறந்தார்? இவர் செத்தது எப்படி? இன்னும் மூசா நபி இடத்துல அவங்க கேட்குறாங்க, இவர் கொன்றது யார்? எப்படி செத்தார்? இப்போ அல்லாஹ் இடத்துல மூசா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டை வாங்கி அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய வாலை எடுத்து இந்த செத்த மனிதனில் அடிக்க சொல்லுங்க. அப்போ அவன் சொல்லுவான், என்ன கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுவான். அப்போ அது எந்த மாடுன்னு கேட்டானோ, அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எடுத்துக்கிட்டா ஒரு விளக்குன்னு சொன்னான். தான் அந்த கலர் என்னான்னு கேட்டான், வயசு எத்தனைன்னு கேட்டான், அது உழவில் போட்டு உழுததா உழாத மாடான்னு கேட்டான். எல்லாம் வரிசையாக கேட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி அந்த மாட்டை போய் விலை கொடுத்து வாங்கினானுவோ.
அதை அறுத்து அந்த வாழை தூக்கி அந்த மனுஷெல்லாம் அடித்த பிறகு அவர் எழுப்பி என்னை இன்னாள் தான் சாகடித்தான்னு சொன்னார். அப்போ செத்த மனிதனிடத்துல வந்து அல்லாஹ் போய் அந்த மாட்டை செத்த மாட்டோட அறுத்த மாட்டுடைய வாழை தூக்கி அடித்து கேட்க சொன்னால் அந்த பக்ராவுடைய சூரத்தை அப்படி தான் இருக்குது. செத்தவரிடத்தில் கேட்காதீர்கள், இறந்து போனவரிடத்தில் போய் கேட்காதீர்கள் இவர் சொல்கிறார். இப்படி வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் நம்ம ஊருக்குள்ளேயும் எல்லா பகுதியிலையும் வந்து நுழைஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய அவுலியாக்கள் நாதாக்களுடைய பொருட்டினால நம்முடைய கொள்கைகளெல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவுடைய கொள்கையில் பயிற்சி பெற்று அவர்களை நேரான வழியில் நடத்த வேண்டும். போட்டாங்களா? கேட்போமா? அது முடிச்சிடுமா? நடத்துவான். நாட்ஸா போடலையா? அது சொல்லுவோமா? அப்படி நாம் அந்த அகீதா அந்த கொள்கையில் இருக்கணும். சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில் இருக்கணும். கொள்கை சரியில்லாமல் பணத்துக்காக பொருளுக்காக எதையோ செய்துட்டு போனோன்னு சொன்னால் துன்யாவுடைய வாழ்க்கையோடு சரி மறு உலக வாழ்க்கையிலே நமக்கு எந்த ஒரு சுயீட்சமும் கிடைக்காது. நம்ம பிள்ளைய வளர்க்கும் போது நம்ம கொள்கையில் வளர்க்கணும். நாம் அதை கல்யாணம் முடித்து கொடுக்கும்போது நம்ம கொள்கைக்கு ஒத்ததில் கொண்டு போய் கல்யாணம் முடித்து கொடுக்கணும். நம்ம ஊரில் அதெல்லாம் இப்போ பார்க்குறாப்புல இல்லை. குமருக்கு மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளைக்கு குமரு வேணுன்ற கதையில் பணம் உள்ளவன் பணத்தை பார்க்குறான், கல்யாணம் முடித்து கொடுத்துட்றான். அவள் ஜியாரத்து செய்யக்கூடியவளாக இருந்தால் மாப்பிள்ளை போய் தர்காவுக்கு போவாத, பாத்தியா ஓதாத, துவா ஓதாத, அங்கே போகக்கூடாது. இவர் வஹாபி ஆகிறாரு, அவள் பொண்டாட்டி அப்படி இருக்கிறா. அப்பாவும் அம்மாவும் எப்படியானாலும் சரி துட்டு தான் நமக்கு வேணும் போன்னு விட்டுறாங்க. இந்த மாதிரி கொள்கை கெட்டதுகள் எல்லாம் போய் நம்ம ஈடுபடக்கூடாது. அவன்கிட்ட கொள்கையில் அவன் இருக்கணும். நம்ம சுன்னத் ஜமாஅத் கொள்கையில் நாம் இருக்கணும். நமக்கு ஒத்த ஜனங்களோடு தான் நம்முடைய சம்பந்த ஜாவடிகளை நம்ம வைத்து கொள்ள வேண்டும். உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களை பார்த்து சொன்னார்கள். நான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிச்சான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காபிரானவர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேன். வலா அந்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்குறதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அந்தும் ஆபிதூன மா அபுத், நான் வணங்குறதை நீங்கள் வணங்குறது இல்லை, நீங்கள் வணங்குறதை நான் வணங்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வெளிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களோட, எங்கள் மார்க்கம் எங்களோட. அப்படி தான் நாம் இருந்து கொள்ளணும். நாம் தனிமே நம்முடைய இஹ்லாஸாக நம்முடைய கொள்கைக்கு ஒத்தவர்களோடு தான் வாழ வேண்டும். சண்டை பிடிக்க தேவையில்லை, குழப்பம் பண்ண தேவையில்லை. நம்ம கொள்கைக்கு ஒத்த மக்களோடு நாம் உறவாடி கொள்ள வேண்டியது. காவிரிகளிடத்தில் வியாபாரம் செய்கிறோம், செய்யக்கூடாதுன்னு இல்லை. காவிரி இடத்துல தொழில் செய்யலாம், வாங்கலாம், கொடுப்பலாம், வாங்கலாம். சம்மந்தம் எடுக்க முடியுமா? கல்யாணம் முடிக்கலாமா? ஹராம், விளக்கப்பட்டு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கைக்கு மாற்றமானவர்களும் முஸ்லீம்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் போய் சம்பந்தம் வைத்தால் நம்ம கொள்கை கெட்டு போகும். பாத்தியா ஓத போவாதம்மா, தியாரத்து பண்ண போவாதம்மா, ஆகிபிரேன்னு சொல்லுவான். கத்தை ஏன் ஓதுறாயின்னு சொல்லுவான், மௌலிதி ஏன் ஓதுறான்னு சொல்லுவான், ஏன் மீலாது ஷரீஃப் ஏன் கொண்டாடுறாம்மா, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவான். கடைசி நாமளும் அவனும் நம்ம பிள்ளைய கொடுத்துக்கிட்டு நாம் அவன்கிட்ட மாப்பிள்ளையை எடுத்துக்கிட்டு தக்கராறு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டு நாம் ஒதுங்கிக்கிற வேண்டியதான். உங்கள் கொள்கை உன்னோட இருக்கட்டும், எங்கள் கொள்கை எங்களோட இருக்கட்டும் என்று நம்ம ஒதுக்கிக்கொள்ள வேண்டியதான். இப்படியே மனிதர்களுக்கு மத்தியில் ஊடுருவி இந்த கெட்ட கொள்கைகளாக பரவ ஆரம்பித்த பிறகு இப்போ எப்படி ஆகிப்போச்சு? மிச்சர் ஆயிடுச்சு. மிச்சரில் என்னெல்லாம் கிடக்குது? பருப்பு கிடக்குது, கடலை கிடக்குது, எல்லாம் ஒன்றா கிடக்குது. அது மாதிரி எல்லாம் கலந்து மிச்சராக கிடந்துக்கிட்டு எல்லாம் குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டு கொள்கைகள்லாம் மாறுபட்டு போய் கிடக்கு. செலவை என்ன செய்கிறான்டா? ஒரு பக்கம் மௌலிதையும் ஓதிக்கிறான், ஒரு பக்கம் மௌலிது ஓதுறது கூடாதுங்கிறான், அந்த கூட்டத்தோடையும் போய்க்கிறான். அங்கே போய் நான் தப்லீக் செய்ய போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், அதையும் சுற்றுறான். அந்த தலைவன் என்ன சொல்கிறான்? மௌலிது ஓதுறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை, மீலாது கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்டதில்லை. மார்க்க சட்ட திட்டங்கள்னு ஒரு நூல் போட்டுக்கிறாங்க. திருச்சியில் உள்ள ஒலாம் ரசூலுங்கிறவர் தமிழில் போட்டுக்கிறாரு. காஜா புக்டி போக்கு எழுதி போட்டால் கிடைக்கும். மார்க்க சட்ட திட்டங்கள். அது உருதுல எழுதினவர் அஷ்ரஃப் அலி தானவி. அவர் அந்த உருதுல அதுக்கு பேர் வைத்தது பெஹஸ்தி சேவர், சொர்க்க நெகண்டு.
இவன் அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறான். அதுக்கு இவன் பேர் வச்சுக்கிட்டது மார்க்க சட்ட திட்டங்கள்ண்டு. அதில் எழுதுகிறாரு, ரசூலுல்லாஹ் பேரில் மௌலிது ஓதுறது எந்த ஆதாரத்திலையும் ஆகமானதாக இல்லை, மீலாது ஷரீஃப் கொண்டாடுவது வந்து ஆகமானதாக இல்லை என்று எழுதுகிறாரு. இவர் தான் அந்த லீடர் தப்லீக் ஜமாத்தினுடைய இல்யாஸுக்கு குரு. இவருக்கு பேர் என்ன, அஷ்ரஃப் அலின்னு பேர் வச்சுக்குது. ஆனால் அஷ்ரஃப் அலி இல்லை, அஷர்ருஃபியல் தான் சொல்லணும். செயலால் ரொம்ப கெட்டவர்னு தான் சொல்லணும். ஏன் ரசூலுல்லாஹ் வேலை மீலாது கொண்டாடுறது கூடாதுங்கிறாரு, ரசூலுல்லாஹ் வேலை மௌலிது வருவது கூடாதுங்கிறாரு. அதுக்கும் போய்க்கிடுவான், எதுவும் செஞ்சுக்கிடுவான். இங்கே காட்டும்போது இந்த மக்களிடத்தில் பாருங்க, நாங்கள் நல்லதுன்னு செய்கிறோம், நாங்கள் தப்பாக செய்கிறோம். அங்கே போனால் என்ன இருக்குது, நாங்கள் கூடாதுன்னு சொல்கிறோம். அட எழுதி வச்சிருக்கிறானே, அப்போ அதை ஒப்புக்கொள்றியா? அப்போ அது தப்பாக எழுதுனதை தவிர ஒப்புக்கொள்றியா? தான் நாம் கேட்குறது. வேறு நமக்கு அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என் சொத்தை அவன் எடுத்துக்கிட்டான், அவன் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அல்லது என்னோட பொருளை அவன் எடுத்துக்கிட்டான், நான் எடுத்துக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் பேரில் வரும்போது நமக்கு மனம் விட்டு கொடுக்காது. யாராக இருந்தாலும் சரிதான். நம்ம தகப்பனை திட்டும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதே மாதிரி ரசூலுல்லாவை குறை சொல்கிறவனை, ரசூலுல்லாவை பற்றி குறை சொல்கிறவங்ககிட்ட நாம் போய் என்ன அவன்கிட்ட என்ன நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது? உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கம் பரவி கொண்டு இருக்குது, இஸ்லாத்துக்கு வரவேற்பு இருந்து கொண்டு இருக்குது. இதை எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்கு நாசகார கும்பல்கள் அதுக்கு சதித்திட்டம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த சவுதி கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறான், அவனுடைய கெட்ட கொள்கைகளை இங்கே பரத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த கெட்ட கொள்கைகளை பரத்துறதுல தான் என்ன செய்கிறான், இந்த மக்கள் அந்த பணத்துக்காக அந்த காசுக்காக அவனுக்கு என்ன செய்ய உருதில் போட்டு காட்டுறான், தமிழில் போட்டு காட்டுறான். அவனுடைய கொள்கையை மக்களிடத்தில் பரத்துறான். ஆகவே இந்த கொள்கைகளெல்லாம் கெட்ட கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம மஹப்பத்துள்ளவர்களாக இருந்து நம்ம மக்களையும் அவர்களுடைய மஹப்பத்தில் வாழச் செய்து, நாமும் அவர்கள் துன்யாவில் என்ன அமல்களை செய்து எப்படி அல்லாஹ் இடத்துல முக்தி பெற்றவர்களாக ஆனார்களோ அந்த மாதிரி நல்ல அமல்களை செய்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான மோமின்களாக, உண்மை விசுவாசிகளாக நம் ஆக்கி வைத்து இருலோகத்திலேயும் ஜெயம் பெற்ற கூட்டத்தார்களின் என்றும் நம்மை சேர்த்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.